இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா லேப்டாப்பில் எப்படி பேட்டரி ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணுறது அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். என்ன இது லேப்டாப்பில் பேட்டரி ரீப்ளேஸ் பண்ணுறது ஈஸி தானே அப்படின்னுவீங்க. அதாவது ஓல்டு மாடலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிமூவபிள் பேட்டரியாக இருக்கும். இப்போ உள்ள மாடல் அதாவது 8th ஜென்ரேஷன் 9th ஜென்ரேஷன் 10th ஜென்ரேஷன் 11th ஜென்ரேஷன் இந்த மாதிரி உள்ள லேப்டாப்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேட்டரி வந்து ரிமூவபிள் மாடல் வராது. எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக உள்ளே வச்சுருவாங்க. ஸோ லேட்டஸ்ட் மாடல் லேப்டாப்பே பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்லிம்மாக இருக்கும். ஸோ அப்படி உள்ள லேப்டாப்பில் நம்ம எப்படி வந்து பேட்டரியை எப்படி ரிமூவ் பண்ணி புது பேட்டரியை மாற்றுறது அதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். திஸ் இஸ் ரவி. வெல்கம் டு நெட்வொர்க் ரவி யூடியூப் சேனல். நண்பா, இப்போ பார்க்குறீங்க இந்த லேப்டாப்பில் தான் நம்ம பேட்டரியை ரீப்ளேஸ் பண்ண போகிறோம். ஸோ நம்ம பார்த்தீங்கன்னா டெஸ்க்டாப் யூஸ் பண்ணுற முன்னாடி லேப்டாப் வந்து எல்லோரும் அதிகமாக சரியாக யூஸ் பண்ண மாட்டாங்க. டெஸ்க்டாப் பொறுத்த வரைக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல் பவர்லேயே வந்து உங்களுக்கு ரன் ஆகிட்டே இருக்கும். பட் லேப்டாப் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சார்ஜ் அண்ட் டிஸ்சார்ஜ் பர்பஸ் தான் லேப்டாப் வந்து ரன் ஆகும். எப்படின்னா சார்ஜ் நீங்கள் ஃபுல் பண்ணிங்கன்னா ஃபுல்லாகிட்டு அதுக்கப்புறம் வந்து ரிமூவ் பண்ணிடணும். அப்படி சரியாக மெயின்டைன் பண்ணாத காரணத்தினால தான் இப்போ இந்த லேப்டாப்புக்கு நம்ம வந்து பேட்டரி மாற்ற வேண்டியதாக ஆகிடுச்சு. சில பேர் வந்து இதுமாதிரி ஓவர் சார்ஜ் போட்டிங்கன்னா உங்களுக்கு லேப்டாப் பேட்டரி கண்டிப்பாக வீணாகிடும். ஸோ லேட்டஸ்ட்டு மாடல் அதாவது 8th 9th ஜென்ரேஷன் இந்த மாதிரி லேப்டாப்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி பேட்டரி தான் உங்களுக்கு வரும். ஸோ பாருங்கள், ரொம்ப ஃபோனில் இருக்கும்ல அந்த மாதிரி 3 பேட்டரி ஒன்றா வச்சா எப்படி இருக்கும் அந்த மாதிரி தான் இந்த பேட்டரி இருக்கும். இப்போ இந்த பேட்டரியை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா இந்த லேப்டாப்பு 8th ஜென்ரேஷன் லேப்டாப்பு, i5 ப்ராசஸரு, 8GB ரேம் இருக்குது. பட் என்ன பண்ணிட்டாங்க யூசர்ஸு, ஸோ ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கிறப்ப என்ன பண்ணாங்க, இந்த ப்ளக் அவுட் பண்ண மாட்டாங்க. ப்ளக் அவுட் பண்ணலைன்னா என்ன ப்ராப்ளம் ஆகும்னா இந்த மாதிரி வந்து ஓவர் சார்ஜ் ஆகி உங்களுக்கு ஒரு 6 hours 8 hours நிற்க வேண்டிய பேட்டரி என்ன ஆகும்னா 3 hours ஆகும், அப்புறம் 2 hours ஆகும். அப்புறம் ஒரு சில நேரத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்டேட் ஆகி எதாவது ஆச்சுன்னா ரீஸ்டார்ட் கேட்கும். ரீஸ்டார்ட் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா உங்கள் பேட்டரி வந்து ரொம்ப வீக்காக இருக்குது, ரீப்ளேஸ்மெண்ட் பண்ண சொல்லி எரர் மெசேஜ் வரும். சில பேர்த்துக்கு டேரெக்டாகவே தெரியும். எப்படி தெரியும்னா, அதாவது கீழே வந்து பேட்டரி அலர்ட் காட்டும். இது மாதிரி பேட்டரி வந்து ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணுங்கள், பேட்டரி ரொம்ப வீக்காக இருக்குது அப்படின்னு காட்டும். சில பேர்த்துக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உடனே வந்து ட்ரை ஆகிடும். இப்போ தான் சார்ஜ் 100% ஆன மாதிரி இருக்கும், திடீர்னு சார்ஜ் வந்து ட்ரை ஆகிடும். சில பேர்த்துக்கு ப்ளக் அவுட் பண்ணாவே ஆஃப் ஆகிடும். ஸோ இதுமாரி உள்ள ஆப்ஷன்லாம் பார்த்தீங்கன்னா, இதுமாரி உள்ள கண்டிஷன்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேட்ரி வந்து போயிடுச்சு, அதாவது பேட்ரி வந்து முடிஞ்சு போச்சுன்னு அர்த்தம். அதாவது லேப்டாப் பேட்டரி பொறுத்த வரைக்கும் ஒரு பேட்டரிக்கும் எத்தனை லைஃப் சைக்கிள் அப்படின்னு ஒரு கணக்கு இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பேட்டரி பார்த்தீங்கன்னா ஒரு 500 லைஃப் சைக்கிள் இருக்குன்னா 100% ஏறிச்சுன்னா அது வந்து ஒரு லைஃப் சைக்கிள் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சுன்னு அர்த்தம். அதுமாதிரி 500 லைஃப் சைக்கிள் உங்களுக்கு கம்ப்ளீட் ஆகிடுச்சுன்னா உங்களுக்கு பேட்டரியோட கெப்பாசிட்டி வந்து குறைஞ்சிட்டே வரும். ஸோ இந்த லேப்டாப் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பேட்டரி ரொம்ப போயிடுச்சு. இப்போ அதான் மாற்ற போகிறோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அதில் பேக் சைடு திருப்பினீங்கன்னா இந்த லேப்டாப்பில் பார்த்தீங்கன்னா கீழே வந்து நகராகிறதுக்கு 2 ரப்பர் மாதிரி கொடுத்துருப்பாங்க. டைட்டாக பிடிச்சிக்கும் லேப்டாப் வச்சிங்கன்னா. ஃபஸ்ட்டு நம்ம வந்து அதை ரிமூவ் பண்ணிடுறோம். ஸோ இதை நான் HP பிராண்டு தான் நான் வந்து சொல்லிகிட்டு இருக்கேன். உங்களுக்கு வந்து லேப்டாப் பிராண்டை பொறுத்து உங்களுக்கு வந்து வேரி ஆகும். ஸோ இந்த மாதிரி தான் வந்து மற்ற பிராண்டில் தான் இருக்கணும்னு சொல்ல முடியாது. ஸோ இப்போ நம்ம HP பிராண்ட் எப்படின்னு பார்த்துடலாம். சேம் இதே ப்ரொசீஜர் தான் எல்லா லேப்டாப்லேயும் இருக்கும். ஸோ நீங்கள் இதை பார்த்துங்க. நெக்ஸ்ட் லேப்டாப் நீங்களே வந்து ரிமூவ் பண்ணி நீங்களே பேட்டரி மாற்றிடலாம். அந்த வந்து எடுத்துகிட்டு லேப்டாப்லேயே ஒட்டிடுங்க. அதில் அடியில் வந்து ஒரு சின்ன பிசின் மாதிரி இருக்கும், டபுள் வே செல்லோ டேப்னு சொல்லுவாங்க, அதில் வந்து ஒட்டியிருப்பாங்க. நீங்கள் என்ன பண்ணுங்கள், அதை எடுத்து ஒட்டி வச்சுருங்க. திருப்பி அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 ஸ்க்ரூ இருக்கும். நம்ம அந்த லேப்டாப்பில் இந்த 4 ஸ்க்ரூவும் ஃபஸ்ட்டு வந்து கழட்டிடலாம். அன்பா, நீங்கள் முக்கியமாக பார்த்தீங்கன்னா இந்த லேப்டாப்பை வந்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டெஸ்க்டாப் மாதிரி நீங்கள் யூஸ் பண்ண முடியாது. அதனால் கொஞ்சம் கரெக்டாக தான் பார்த்து நீங்கள் யூஸ் பண்ணணும். இப்போ என்கிட்ட இருக்க அந்த கீழே இருக்க 4 ஸ்க்ரூவும் வந்து கழட்டியாச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த அஷேன்ற டூல்ஸ் ஒன்று இருக்கணும். டூல்ஸ் வந்து நான் மிஸ் பண்ணிவிட்டேன், எடுத்துகிட்டு வர முடியல. அதனால் என்ன பண்ணுறேன், நான் நகத்தாலே கழட்ட போகிறேன். சும்மா ஜஸ்ட்டு ஒரு எப்படி இருக்குன்னா காயின்ஸ் மாதிரியே இருக்கும், ப்ளூ கலர் பச்சை கலர் பிளாஸ்டிக்கில் இருக்கும். இப்போ நகத்தை வச்சு நான் கழட்டுறேன் பாருங்கள். ஸோ இந்த மாதிரி இப்போல்லாம் அந்த டூல்ஸை வச்சு நீங்கள் கழட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். பொறுமையாக வந்து நான் வந்து ஓப்பன் பண்ணுறேன், ரிமூவ் பண்ணுறேன் இந்த லேப்டாப்பை. ஸோ அந்த கவரை வந்து பொறுமையாக நீங்கள் வந்து எடுக்கணும். நீங்கள் பல்லை கடைச்சிக்கிட்டு பிடிச்சி ப்ரெஸ் பண்ணுறது இதான் பண்ணிங்கன்னா உள்ளே வந்து எல்லாமே உடஞ்சிரும், தெரிச்சிச்சின்னா அப்புறம் அவங்களுக்கு வந்து சரியாக வந்து திருப்பி லாக் ஆகாது. ஸோ பொறுமையாக எந்தெந்த இடத்துல இருக்குது லாக் இருக்குதுன்னு சொல்லி பொறுமையாக பார்த்துட்டு ஸோ பொறுமையாக வந்து இப்போ கழட்டியாச்சு. கழட்டினே பாருங்கள் உள்ளே இருக்க பார்ட்ஸ் எல்லாமே வந்து இப்போ கொஞ்சம் தெரிய ஆரம்பிக்குது. ஸோ கொஞ்சம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிவிட்டு ரிவர்ஸில் வந்து வேகமாக பின்பாக்கமாக வச்சு அழிச்சிடக்கூடாது. நம்ம டிஃபன் பாக்ஸ் ஓப்பன் பண்ணுற மாதிரி அது பொறுமையாக வந்து ஓப்பன் பண்ணி எடுக்கணும்.
4 பக்கமும் கரெக்டாக பார்த்து எடுங்க. எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா லாக்கு தான் இருக்கும். லாக்கு உடைஞ்சினா சரியாக வந்து சீட் ஆகாது நெக்ஸ்ட் டைம் வந்து. ஸோ ஓப்பன் பண்ணியாச்சு. உங்கள் லேப்டாப் ஓப்பன் பண்ணிங்கன்னா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்படி தான் இருக்கும் உள்ளே. ஸோ அதாவது 8th ஜென்ரேஷன் லேப்டாப்பு பாருங்கள். பேட்டரியெல்லாம் பாருங்கள். ஸோ பிளாக் கலரில் பாருங்கள், உங்களுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன். பேட்டரியெல்லாம் உப்பி போயிடுச்சு. அதிக பவர் கொடுத்து பேட்ரி எல்லாமே உப்பிடுச்சு. பேட்ரி உப்புனதுனால அதாவது பேட்ரி வந்து சார்ஜ் நிற்கல இந்த லேப்டாப்பு. ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோன்னா இந்த லேப்டாப் பேட்டரியை நம்ம வந்து ரிமூவ் பண்ண போகிறோம். உள்ளே ரிமூவ் பண்ணுறதுக்கு முன்னாடி அதில் 3 ஸ்க்ரூ இருக்குது. பேட்டரி ரிமூவ் பண்ணால் நீங்கள் அப்படியே ரிமூவ் பண்ண முடியாது. ஸோ இப்போ பாருங்கள், அதில் ஒரு 3 ஸ்க்ரூ வந்து ரிமூவ் பண்ணுற மாதிரி இருக்குது. லேப்டாப்புக்கும் தனி 3 ஸ்க்ரூ இருக்குது, அதை நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இந்த லேப்டாப் பார்த்தவொடனே தெரியுது பாருங்கள், அதாவது எந்த அளவுக்கு பேட்ரி வந்து உப்பி இருக்குது அப்படின்ட்டு. ஸோ இந்தமாதிரி கண்டிஷனில் பேட்ரி உப்பு என்ன பண்ணால் உங்களுக்கு உள்ளே வந்து மேலே சீல்ட் ஆகிருக்குல்ல அந்த கவர், அதை வந்து மேலே தூக்கிட்டு வந்தோம். ஸோ அதனாலே உங்களுக்கு தெரியும் பேட்ரி ரொம்ப ஃபெயிலியர் ஆகிடுச்சு அப்படின்ட்டு. ஸோ இப்போ எல்லா ஸ்க்ரூவும் கைட்டியாச்சு. இப்போ என்ன பண்ண போகிறேன்னா அப்படியே ஓப்பன் பண்ணி ரிமூவ் பண்ணி எடுத்துடுறோம் அந்த பேட்டரியை. அப்படியே தூக்கிடுறோம் மேலே, அவ்வளோதான். இதான் பாருங்கள், அதாவது இந்த லேப்டாப்பு பார்த்தீங்கன்னா இது மாதிரி மாடல் தான் இப்போ உள்ள 8th ஜென்ரேஷன்லாம் இருக்கும். ஸோ இப்போ வந்து லேப்டாப் பார்த்தீங்கன்னா பார்த்தாவே தெரியும். இப்போ பார்த்தீங்கன்னா பேட்டரி ரிமூவ் பண்ணியாச்சு. அடுத்து என்ன பண்ண போகிறோம்னா புது பேட்ரி, இந்த புது பேட்ரி இருக்குல்ல, இந்த புது பேட்டரியை நம்ம மாற்ற போகிறோம். கரெக்டாக வந்து அந்த சீட்டில் வச்சு அதிலே கொடுத்துருப்பாங்க எந்த இடத்துல வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுட்டு அந்த பின்னில் வச்சு கரெக்டாக சீட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து அதில் உள்ள செட் ஆகிடும். அவ்வளோதான். இப்போ வந்து புது பேட்டரியை மாற்றியாச்சு. ஸோ இப்போ புது பேட்டரி மாற்றின அப்புறம் திருப்பி எடுத்த ஸ்க்ரூலாம் திருப்பி அதே 3 ஸ்க்ரூ வந்து போட்டு ஷீட் பண்ணிடுறோம். அதுக்கப்புறம் இதுமாதிரி கழட்டினீங்கன்னா உங்களுக்கு உள்ளே எதாவது டஸ்ட் இருந்ததுன்னா எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிக்கிங்க. ஏதாவது பிரச்சனை இருந்தது எல்லாம் இருந்ததுன்னா டஸ்ட் இருந்ததுன்னா க்ளீன் பண்ணிங்க. ஏன்னா அடுத்த வாட்டி எப்போ நீங்கள் லேப்டாப்பு வந்து கழட்ட போகிறீங்க அப்படின்னு தெரியாது. ஸோ அப்படி இருக்க சூழ்நிலையில் ஏதாவது கழட்டுறப்ப நீங்கள் உங்கள் டஸ்ட்டு இதெல்லாம் வந்து க்ளீன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். நான் இன்னொரு கம்ப்ளைண்ட் பார்த்தேன் எங்கள் ஆஃபீஸில். அதாவது லேப்டாப் பேட்டரி வந்து எரர் அடிச்சுட்டே இருந்தவங்கள கூலிங் ஃபேன் வந்து சரியாக ரன் ஆகலை, ஃபேன் வந்து சரியாக ரன் ஆகலை அப்படின்னாங்க. அப்போ என்ன பண்ணாங்க, அவங்களோட கூலிங் ஃபேனில் இருக்கிற ப்ராசஸர் இருக்கிற ஃபேனில் வந்து பார்த்திங்கன்னா டஸ்ட் அதிகமாக ஃபார்ம் ஆகி ஃபேன் வந்து சரியாக ரன் ஆகலை. அப்போ என்ன பண்ணோம், ஓப்பன் பண்ணி ஜஸ்ட்டு அந்த க்ளீன் பண்ணோம். அந்த ஃபேனில் இருக்கிற டஸ்ட்லாம் க்ளீன் பண்ணோன்னே ஃபேன் ரன் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இப்படி ரன் ஆகிறப்ப அந்த எரர் வந்து கிளியர் ஆகிடுச்சு. ஸோ அந்த மாதிரி வந்து பிரச்சனைலாம் வரும். இப்போ வந்து நம்ம பேட்டரியை மாற்றியாச்சு. பேட்டரி மாற்றினதுக்கப்புறம் ஆன் பண்ணியிருக்கோம். ஸோ நான் வந்து பின்னாடி சீட் போகிறதுக்கு முன்னாடி ஜஸ்ட் நான் ஆன் பண்ணி செக் பண்ணிடுறேன். ஏன்னா புது பேட்டரியை மாற்றிருக்கோம்ல, கரெக்டாக போட்டிருக்கோமா என்னன்னு பார்க்கணும். அதை ஆன் பண்ணி செக் பண்ணிவிட்டு ஆன் ஆகுதா செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஷட் டவுன் பண்ணிவிட்டு மீதி வந்து பேக் கவரை போட்டுருங்க. அப்படி ஆன் பண்ணாமே நீங்கள் போட்டு சரியாக வந்து சீட் ஆகாமல் எதாவது பிரச்சனை ஆகிடுச்சுன்னா எல்லாத்தையும் திருப்பி வந்து கட்டுற மாதிரி ஆகிடும். அப்படி கட்டுற மாரி நீங்கள் வச்சுக்காதீங்க. நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஆன் பண்ணி செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து பின்னாடி உள்ள கவர் வந்து போடுறது ரொம்ப நல்லது. சரிங்களா? ஓகே, இப்போ பாருங்க, நமக்கு வந்து பவர் வந்துடுச்சு. அதாவது லேப்டாப் ஆன் ஆகிடுச்சு. ஸோ நம்ம கரெக்டாக வந்து பேட்டரியை சீட் பண்ணியாச்சு. அடுத்து என்ன பண்ண போகிறேன்னா பேட்டரி சீட் பண்ணியாச்சு, செக் பண்ணியாச்சு, ஷட் டவுன் பண்ணிவிட்டேன். எப்படி இருந்ததோ அதே மாதிரி கவரை நான் திருப்பி கொடுத்து ஃபுல்லாக லாக் பண்ணிவிட்டு திருப்பி அந்த ஸ்க்ரூவை கைட்டின ஸ்க்ரூவை எல்லாத்தையும் நான் வந்து போட்டு டைட் பண்ணுறேன். ஸோ அவ்வளோதான், சிம்பிள். நீங்களே வந்து இந்தமாதிரி பேட்டரியெல்லாம் நீங்களே வந்து ஈஸியாக சேஞ்ச் பண்ணலாம். இதுக்காக நீங்கள் கடையில் எடுத்துகிட்டு போகணுன்னு அவசியம் இல்லை. பட் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக கழட்டுங்க. கேர்ஃபுல்லாக கழட்டினா மட்டும்தான் உங்களுக்கு வந்து பேட்டரி கேர்ஃபுல்லாக கைட்டினா மட்டும்தான் உங்களுக்கு லைஃப் வரும். ஏன்னா கவர் கைட்டக்குள்ளே சரியாக கைட்டாமல் உடச்சிட்டிங்கன்னா கொஞ்சம் பிரச்சனை வரும். ஸோ பார்த்துங்க எப்படின்ட்டு. ஸோ இந்த வீடியோ மூலமாக நம்ம 8th ஜென்ரேஷன் 9th ஜென்ரேஷன் இந்த மாதிரி உள்ள லேப்டாப்லாம் எப்படி வந்து பேட்டரி ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தோம். இந்த வீடியோ வந்து ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு யாராவது தெரியப்படுதுன்னு நினச்சிங்கன்னா ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி தெரியப்படுத்துங்க. நம்ம இதே போல் அடுத்த வீடியோக்களை பார்க்கலாம். தேங்க்யூ, பாய்.